ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு உண்மையா ஒரு பொண்ணு மேல லவ் வந்துச்சுன்னா அது என் சத்யா மேல மட்டும்தான். உன்னை பார்த்ததுல இருந்து என் லைஃப்ல மட்டும் இல்ல, என் நினைப்புல கூட ஒரு பொண்ணு இருந்ததே இல்ல, இதுக்கப்புறம் இருக்க போறதும் இல்ல. சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்க நீ? நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் பிரேக் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சரி, கண்டினியூ பண்ணு. அப்புறம் ஒரே ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக்கு லவ் மேரேஜ் பண்ணி வச்சதுனால நைட்டு ஃபுல்லா லாக்அப்ல இருந்தேன். அதையும் இதுவரை நான் யாருக்கிட்டயும் சொல்லவே இல்லை. அர்ஜுன், நீ ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. ஒண்ணும் இல்ல சத்யா, இந்த பர்த்டேக்கு அப்புறம் நான் எந்த விஷயத்தையும் உன்கிட்ட மறைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரகசியம்னு ஒண்ணுமே இருக்க கூடாது. நீ என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல, நானும் உன்கிட்ட எதையுமே மறைக்கணும்னு நினைக்கல. சொல்லாம இருந்திருக்கேன், அவ்வளவுதான். ஆனா இப்ப எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். சத்யா, என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுற அன்பு மட்டும் இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கை. நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மாதிரி நீயும் என் மேல நம்பிக்கை வைக்கணும்ல. அதனாலதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்ப இருந்து என்கிட்ட நீயும் எதையும் மறைக்கல, நானும் உன்கிட்ட எதையுமே மறைக்கல. ஓகேவா? அர்ஜுன், 2 minutes அர்ஜுன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். அர்ஜுன், என்ன ஏன் இப்படி லவ் பண்றீங்க? நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் உண்மையா இல்லையே அர்ஜுன். உங்ககிட்ட நிறைய பொய் சொல்லிருக்கேன். என் அக்காவோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நிறைய பொய் சொல்லிருக்கேன். என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியாது அர்ஜுன். நாளைக்கு இங்கிருந்து போறதுக்குள்ள நான் உன்கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டு தான் போவேன்.